வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்லிஸ்ட் வித் கோபிகா. நான் ரொம்ப ரீசெண்டாக கேட்ட ஒரு ஸ்டோரி அண்ட் எனக்குள்ளே ரொம்ப இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி. அதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு அடர்ந்த காடு, பல்லாயிரக்கணக்கான மரம், செடி, கொடிகள், பல வகையான விலங்குகள்னு ரொம்ப ரம்மியமான ஒரு இடம். இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சான். அந்த காட்டிலேயே இந்த மரம் தான் எல்லா மரங்களையும் விட ரொம்ப கம்பீரமா, அகலமா, படர்ந்து விரிஞ்சு இருக்கும். இந்த ஒரு மரம் மட்டுமே மான், முயல், பல வகையான பறவைகள், குரங்குகள், இப்படி இன்னும் நிறைய சின்ன சின்ன விலங்குகளுக்கு தங்களோட வீடா இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு சின்ன குருவியும் தான் கூட்டத்தோட இந்த மரக்கிளையில ஒரு வீடு கட்டி வசிச்சுட்டு வந்துச்சு. ஒரு ராத்திரி நேரம் எல்லா விலங்குகளும் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த குருவிக்கு மட்டும் தூரத்துல இருந்து ஏதோ வெளிச்சமும் காத்துல ஏதோ ஒரு விதமான வாசனையும் வந்துச்சு. உடனே இந்த குருவி அந்த மரக்கிளைகளுக்கு எல்லாம் மேல உயரம் பறந்து போய் பார்க்கும் பொழுதுதான் அது ஒரு காட்டு தீ அப்படின்றது தெரிஞ்சது. அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்ச அந்த குருவி கீழே வந்து தன் நண்பர்கள் எல்லாரையும் எழுப்பி, இந்த மாதிரி தூரத்துல காட்டு தீ பரவிட்டு இருக்கு, அது வேகமா பரவி வந்து நம்ம வீட்டையும் அழிச்சிரும், அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தீ அணைக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே மற்ற விலங்குகள் எல்லாம், உனக்கு இன்னும் பைத்தியம் பிடிச்சிருக்கா, நம்மளே எல்லாரும் உருவத்துல சின்னதா இருக்கும், எப்படி இவ்வளோ பெரிய தீயை நம்மளால அணைக்க முடியும், அது மட்டும் இல்லாம காட்டு தீ இங்க வந்தா நம்மளையும் எல்லாம் சேர்த்து கொண்டுடும் அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் தங்களோட உயிரை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த குருவிக்கு மட்டும் தன்னோட வீடு அழிஞ்சு போறதுல இஷ்டமே இல்லை. உடனே யோசிச்ச அந்த குருவி ஒரு ஓரத்துல உடைஞ்சு போயிருந்த ஒரு சின்ன தேங்காய் சிரட்டையை எடுத்து காட்டுக்கு ஒரு ஓரமா இருந்த ஏரியில போய் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தீ மேல தெளிக்குது. இதே மாதிரி தொடர்ச்சியா தண்ணிய தீ மேல தெளிச்சுட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் வானத்திலிருந்து பார்த்துட்டு இருந்த கழுகு தேவதைக்கு இந்த குருவியோட செயலை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே கீழே வந்து அந்த கழுகு தேவதை அந்த குருவி கிட்ட, காட்டு தீ பார்த்து எல்லா விலங்குகளும் தங்களோட உயிரை காப்பாத்திக்க ஓடும் பொழுது நீ மட்டும் இந்த தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கியே, நீயும் இந்த தீயில மாட்டி இறந்து போயிடுவேன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான், என்னால இந்த மொத்த தீயும் அணைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த தீய என்னால அணைக்க முடியாம போனாலும் கூட என்னால முடிஞ்சதை முதல்ல முயற்சி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இந்த மரம் என்னோட வீடு, இதை பாதுகாக்கிற கடமை எனக்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த கழுகு தேவதைக்கு நெகிழ்ச்சியும் பெருமையிலையும் ஆனந்தக்கு நீரே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கழுகு தேவதையோட ஒரு சொட்டு கண்ணீர் நிலத்துல விழுந்ததும் அது ஒரு பெரிய ஆறா மாறி அந்த காட்டு தீ மொத்தத்தையும் அணைச்சிருச்சான். அதுக்கப்புறமா எல்லா விலங்குகளும் தங்களோட வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதை நமக்கு சொல்ல வர மாரல் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குருவி தான் வீடை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னது நம்மளோட ஆசைகளும் நம்மளோட லட்சியங்களும் தான். அதை பாதுகாக்கிற கடமை யாருக்கும் இருக்குன்னு நம்ம நினைச்சா நஷ்டம் நம்மளுக்கு தான். அதே மாதிரி ரிசல்ட் எப்படி வரும், நான் நினைச்ச மாதிரியே வருமா, இல்ல நம்ம வீணா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோமா, இப்படின்னு எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை முதல்ல நான் கொடுக்குறேனா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதை முதல்ல நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அது எப்படிப்பட்ட அவுட்கம் கொடுத்தாலும் சரி, ரிக்ரெட் ஃபீலிங் இல்லாமல் அட்லீஸ்ட் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு டாஸ்கில் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்தால் அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் முடியும். யூ குட் கெட் either what you want or you could get the greatest learning ever. இதை இப்போ கேட்டுட்டு இருக்க உங்களில் எத்தனை பேருக்கு இன்னைக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. பட் லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இது உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி பண்றது மூலியமா நீங்க அவங்களோட லைஃப்ல ஒரு கேட்டலிஸ்டா மாற முடியும். அண்ட் இந்த எபிசோட பத்தின உங்க காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமா என் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். And I will see you soon in another episode.